ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டர் பீன்ஸ், அதாவது அதை டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் முட்டை உடச்சி ஊற்றி ஒரு பொரியல், வஞ்சரம் மீன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரசம் தாளிச்சாச்சு. இந்த பக்கம் டபுள் பீன்ஸு அதுக்காக கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, அவ்வளோதான் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் மிக்சியில் தான் இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். கட்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஃபைனாக பண்ணலை, ரஃப்பாக பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டோம்னாக்கா அது ஓகேவாயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதாவது மிளகா தனியா சேர்த்து தான் நான் மிளகாத்தூள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த டபுள் பீன்ஸையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்குது, ரசமும் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு ஒரு பக்கம். அதுக்கு பாருங்கள், இதை நல்லா வதக்குறோமா, இந்த டபுள் பீன்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட தண்ணியே அதில் போதும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு பாருங்கள், அது மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம்லையா, அந்த மிச்சம் தண்ணி இருக்குது, அதையே ஊற்றிட்டு நம்ம நல்லா சுற்றி நல்லா ஆயில் நல்லா ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சாலுமே இது நல்லா கிரேவியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனல் டச்சாக நம்ம அதை கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டாக்கா நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இதை நம்ம நாட் ஓன்லி ரைஸ், ஈவன் சப்பாத்தி, தோசை கூட இது நல்ல குட் காம்பினேஷனாக தான் இருக்கும். பாருங்கள், இதை டபுள் பீன்ஸை ரெண்டெல்லாம் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நல்லாவே அது குக் ஆகிடும். இப்போ இந்த சீசன், இந்த மார்கழியில் இந்த பச்சை பட்டாணி, இந்த டபுள் பீன்ஸ்லாம் இப்போ நல்ல சீசன். ஸோ இந்த சீசன் இருக்கும்போதே நம்ம நல்லா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்ல ஸ்ட்ரென்த்தானது கூட இது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன். இதை நான் இன்றைக்கி ஃப்ரைலாம் பண்ணலை, ஒன்லி குழம்பு தான் வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிற அளவுக்கு தான் இது குவான்டிட்டி இருந்துச்சு, அதனால் வறுக்கலை. அதில் ஒரே ஒரு மீன் இந்த தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, அதை சும்மா ஒரு கொசுறு போட்டார். ஸ்ட்ரீட்டில் ஒரு அண்ணன் வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நாட்டு அவரைக்காய் எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இதுலேயும் வெங்காயம், தக்காளி நல்லா போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அவரைக்காவை போட்டு ஆஸ் இட் இஸ் எப்படி நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலுமே அது நல்லா பாயில் ஆகிடும், வெந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. அது ஒரே ஒரு மீன் கொசுறு போட்டார்ல. அப்புறம் பாருங்கள், மொத்தமே அதில் வஞ்சிர மீன் தான். பாருங்கள், அதையும் போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் மிளகு நிறைய அரைச்சி ஊற்றிருக்கேன். எப்போயுமே ஃபிஷ் குழம்புனா மிளகு, பூண்டு அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவுச்சி வாசனைலாம் அதில் வராது, அவ்வளோதான். இப்போ அந்த அவரைக்காயில் ஒரு 4 எக்கு நம்ம உடச்சி ஊற்றிட்டு அதையும் பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காவும் அந்த 3 எக் உடச்சி ஊற்றிருக்கேன், இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் லன்ச்சு.